கிறிஸ்து இயேசுவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே தேவன் நம்மை மீட்டெடுத்த நாளை காத்துக்கொள்வது, ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்வது எப்படி என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இது நாம் ஆரம்பத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். அது என்னவென்றால், இஸ்ரவேலுடைய அடிமைத்தனமும் முதலாவது, பிறகு நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற காரியங்களும். ஒரு எளிமையான பாடமாக இருந்தாலும் கருத்து மிக்க ஒரு பாடமாக அது கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் இஸ்ரவேலுடைய அந்த அடிமைத்தனம் நமக்கு நிழலாக இருந்தாலும் ஆவிக்குரிய வகையிலே நிச்சயமாகவே நாம் இன்றைய நாளில் அதே விதமான காரியங்களைத்தான் நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். சரி, அப்போ தேவன் நம்மை மீட்டெடுத்த நாளை முதலாவது அதுக்கு நன்றி செலுத்தணும். எப்போவுமே நன்றியோடு நினைத்து மனிதனுக்கு கனத்தை மகிமை செலுத்தாமல் தேவன் ஒருவருக்கே கிறிஸ்து மூலமாய் மகிமை செலுத்தி நன்றியோடு தேவனை உண்மையாக பின்பற்றி ஜீவிப்பதற்கான வழிமுறைகளை விரிவாக நாம் பார்ப்போம். முதலாவது, இஸ்ரவேலர்கள் மீட்டெடுப்பதற்கு முன்பு எகிப்திலே இஸ்ரவேலின் நிலை என்ன? இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பெரிய தேவனுடைய பிள்ளைகளை ஒடுக்கத்திற்கும் இடுக்கமான காலத்திற்கும் பெருமூச்சு விடுகிற அளவுக்கும் அவர்கள் முறையிட்டு கொண்டிருந்ததை பார்க்கிற பொழுது, இன்றைய நாளின் உபத்திரவங்கள் கிறிஸ்துவனுடைய பாடுகளாக இருக்கிறது. இதெல்லாம் அதற்கு முன்பாக ஒரு நெல்லாக இருக்கிறதை பார்க்க முடியும். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. ஒரு நற்கிரியைகள், ஒரு பாவம், கொர்நேலியின் நற்கிரியைகள் தேவனுடைய சமூகத்திற்கு எட்ட அளவுக்கு ஒரு பெரிதாக இருந்தது. சோதோம் கொமோராவின் பாவம் தேவனுடைய சமூகத்தில் எட்டுகிற அளவுக்கு அது பெரிதாக இருந்தது. இஸ்ரவேலின் அடிமைத்தனத்தின் தவிக்கிற முறையிடுதல் தேவ சன்னதியில் எட்டுகிற அளவுக்கு அது நிறைவாய் பெரிதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே எகிப்து என்பது எப்படி விவரிக்கப்படுகிறது என்றால், அவர்கள் எகிப்து என்கிற இருப்பு காலவாயின் நடுவிலிருந்து தேவரீர் புறப்பட பண்ணினோம் உம்முடைய ஜனமாகி உம்முடைய சுதந்திரமாய் இருக்கிறார்களே. மன்னிக்கவும், இது 1 ராஜாக்கள் 8:1 வசனம். உபாகமம் 8:51 வாசிப்போம். இந்நாளில், உபாகமம் 4:20, இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். காலவாய் அப்படிங்கிறது அநேகருக்கு தெரியும். அந்த காலவாய் இருக்கிற இடமும் சரி, அது எரிகிற இடமும் சரி, அது எவ்வளவு சூடான சூழ்நிலை, தகிக்கிற சூழ்நிலை இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிப்போம். ஒரு மனிதன் வாழக்கூடிய அந்த எகிப்து இஸ்ரவேல் மக்களுக்கு காலவாய்க்கு ஒப்பாக பேசுகிறார். அந்தளவிற்கு அனுதினமாக அவர்கள் நெருக்கி அனலினால் தகிக்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு மாம்ச ரீதியான உபத்திரவங்கள், மன அழுத்தங்கள் எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு பாடுகளாக இருந்ததை பார்க்க முடியும். அதில் இந்த எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து நான் உங்களை புறப்பட பண்ணினேன்னு சொல்கிறார். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, எகிப்திலே இஸ்ரவேல் வாழும்போது அவர்கள் ஒடுக்குதல் எப்படி இருந்தது? இந்த ஒடுக்குதலை யார் கேட்டது? எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். எப்பொழுது நம்ம பெருமூச்சு விடுவோம்? இயேசு எப்பொழுது பெருமூச்சு விட்டார்? எசேக்கியேல் எப்பொழுது பெருமூச்சு விட்டார்?
பாருங்க, பெருமூச்சு விடுகிற சூழ்நிலைகள் நல்ல சூழ்நிலையா இருக்கிறதா? மிக உயர்பட்சமான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் எகிப்திலே வாழும் இஸ்ரவேலர் ஒடுக்குதல் பெருமூச்சு விடுகிற அளவுக்கு ஒரு அனலாக இருந்ததை நாம் பார்க்க முடியும். அவர்கள் அதை யார் கேட்டது? தேவன். நம்முடைய ஒடுக்குதலையும் நம்முடைய பாடுகளையும் தேவன் ஒவ்வொரு நாளும் கவனிக்கிறவராக இருக்கிறாரா? நிச்சயமாக. அவங்க முறையிடுதல் தொடர்ந்து எதை நோக்கியே இருந்தது? எப்படியாவது எங்களை விடுதலை செய்ய தேவன் உதவி செய்வார் என்ற ஒரு காரியம் இருந்தது. யாத்திராகமம் 1:11 அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராம்சேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். இப்போ வேலையிலே ஒடுக்குவதற்காக சில விசாரணைக்காரனை வச்சிட்டாங்க. இப்போ ஒரு வேலையில் உங்களுக்கு பின்னாடியே நின்னாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு வேளை நீங்கள் கூலிக்கு வேலை செய்கிற மனுஷனாக இருந்தால் நீங்கள் விரும்பினா செய்யலாம், விரும்பலைன்னா போயிடுவீங்க. ஆனால் அடிமைகளாக இருக்கிற மக்களுடைய நிலைமையை நீங்கள் பாருங்கள். சாப்பிடணும், வேலை செய்யணும். அப்போ இந்த காரியத்தில் அவங்க அடி கொடுப்பாங்க. அவங்கள கேட்கறதுக்கு யார் இல்லை. இன்றைய காலங்கள் போல சுயாதீனம் அப்படின்ற காரியங்கள் அந்த அடிமைகளுக்கு இல்லை. அப்போது ஒடுக்கிறதுக்காக அவங்க பின்னாடியே நிற்கவும் செய்வாங்க, கவனிச்சுட்டே இருப்பாங்க. அப்போது இந்த மக்கள் தொடர்ந்து அவங்களுடைய அந்த பார்வோனுடைய மக்களுடைய திட்டம் என்னன்னா, இவங்களை எப்படியாவது ஒடுக்கி இவங்களை சகலவித வேலையில் ஒடுக்கி அவங்கள துன்பப்படுத்தணுங்கிறது தான் அவங்களுடைய வேலை. எரிச்சல் அடைச்சிட்டாங்க அவங்கள குறித்து. என்ன காரணம்னா, அவங்க ஒடுக்கி பார்த்தாங்க, ஆனால் அவங்க பழகிக்கிட்டே வந்தாங்க. யாத்திராகமம் 1:12 மனிதன் நினைப்பதும் தேவன் நினைப்பதும் ஒரே மாதிரி இருக்கல, எப்பவும் இருக்காது. தேவனை நம்புகிற பிள்ளைகள் எப்போதுமே இந்த மாதிரி ஒடுக்குதலுக்கு பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் உபத்திரவங்களை சகிக்கணும், அழுத்தங்களை நாம் தாங்கிக்கணும். அது இருக்க தான் செய்யும், கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கும். ஆனாலும் தேவன் நம்மை காப்பாற்றக்கூடியவராகவும் தேவன் நம்மை பெருக செய்கிறவராகவும் உபத்திரவங்களின் மத்தியிலும் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாகவும் இருக்கிறார். அப்போ இஸ்ரவேலை குறித்து எகிப்தியர்கள் ஏன் எரிச்சு அடைஞ்சாங்கன்னா, யாத்திராகமம் 1:12-13-14 ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். அவங்க ஒடுக்கி பெருகாதபடி உபாயம் பண்ணாங்க, ஆனால் தேவன் பெருகும்படி வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அதனால அவங்க இஸ்ரவேல் புத்திர குறித்து எரிச்சல் அடைச்சிட்டாங்க. அதுக்காக இன்னும் அவங்க சூடானாங்க. சூடானதுனால வேலையை வாங்கிட்டாங்க. சாதாரண வேலையை வாங்கல, கொடுமையாக வேலை வாங்கினாங்க. ஒரு கொடுமையான வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அழுத்தம் கொடுத்து அருகிலே நின்று அவங்க அந்த கொடுமையான வேலை செய்யும்போது, மிக பாரத்தோடு வேலை செய்யும் போதும், அதாவது அவங்க இன்னும் அதிகமான அழுத்தம் கொடுத்துருக்காங்க. சாந்தம் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையிலும் அவங்களுக்கு அவங்க ஜீவனையே கசப்பாக்கிட்டாங்க. நம்ம ஏன் வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம், எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வெறுக்கும்படி அந்தளவுக்கான ஒரு உபத்திரவங்களை கொடுமையாக நடத்தினாங்க. எல்லாம் அவங்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவங்கள கொடுமையாக நடத்தினாங்க. அப்போது இந்த கொடுமையான உபத்திரவ நாட்களில், பெருமூச்சு விடுகிற நாட்களில், காலவாயிருக்கிற நாட்களில் தேவனுடைய உதவி அவங்களுக்கு கிடைச்சதா பாருங்க. தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளை, தேவனை நோக்கி முறையிடுகிற பிள்ளைகளை கண்டிப்பாக கேட்கிறார். எவ்வளவு உபத்திரம் உங்களுக்கு வரலாம், பயமுறுத்தல் கிடைக்கலாம், ஒடுக்குதல் கிடைக்கலாம், இழப்புகளை சந்திக்கலாம். ஆனாலும் உங்களுடைய சுயாதீனத்தை இழக்கலாம். தேவன் என்ன சொல்றாருன்னா, யாத்திராகமம் 20:2 உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின
உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்றார். அப்போ தேவனாகிய கர்த்தர் அவர்தான் நம்மை புறப்பட பண்ணுகிறார். நாம் நினைக்கிறோம், இல்லை நானே நினைச்சேன், நாங்களே வந்துட முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுதான் கிடையாது. பிதாவாகிய தேவன் ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் கர்த்தரிடத்தில் வர முடியாது. ஆக ஒருவர் வர நினைத்தால் கூட அவர் இழுத்து கொண்டாதான் வர முடியும். அப்படி இரக்கம் இருந்தால் தான் வர முடியும். அப்போ இவங்க பெருமூச்சு விட்டாங்க, தேவன் நோக்கி அவங்க கூப்பிட்டாங்க, அவங்க கண்ணீரை விட்டாங்க. தேவன் அதற்காக அவரே அவங்களை மீட்பதற்காக வேலை செய்தார். அப்போ இந்த கனமும் மகிமையும் தேவனுக்கே தவிர மனிதனுக்கு அல்ல. இல்லை நான் சரியான நேரத்தை தேர்ந்தெடுத்தேன், உண்மையாக இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய தயவு தான் மிக பெரிது. அப்போ உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானேன்னு சொல்றார். அப்போ இவங்க புறப்பட்டாங்களா இல்லை அவரு புறப்பட பண்ணாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவோம்? கர்த்தர் நானே என்று சொல்றார். எதுக்காக? யாத்திராகமம் 2:24 தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். 25 தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தறினார். அப்போ யார் நினைச்சு பார்த்தது? தேவன் தான் நினைச்சு பார்த்துருக்கார். நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? தேவன்கிட்ட பெருமூச்சு விடணும், தேவன்கிட்ட கேட்கணும், தேவன்கிட்ட கதறணும், ஒத்தாசை கோரணும். அப்படி நம்ம கேட்கும்போது மனிதனுடைய ஒத்தாசையை நாடுவதை காட்டிலும் நாம் தேவனுடைய ஒத்தாசையை நாடி கண்ணீர் வடிக்கும் போதும் பெருமூச்சு விடும் போதும் தேவன் நினைத்து பார்க்கிறார். நம்முடைய ஜெபம் அங்கே செல்லுகிறது, நம்முடைய பெருமூச்சு அங்கே கேட்கிறது. அப்போ இதை நம்ம மறக்கவே கூடாது. பாருங்க, இது நிழலாக இருந்தாலும் இன்றைக்கும் அது நமக்கு இன்னைக்கு வேறு விதமாக இருந்தாலும் இதெல்லாம் மிக ஒரு அருமையான ஒரு சிறப்பான அந்த அடிமைத்தன ஒடுக்குதல் பாடுகள். எவ்வளவு தூரத்துக்கு நம்ம பாடுபடுத்தப்படுவோம் என்பதை அது நமக்கு காட்டுகிறது. இதுக்கு நல்ல மாதிரியாக இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார். பவுலும் பாடுகளை, இயேசு கிறிஸ்துவுக்கு நெருக்கமான பாடுகளை பட்டிருக்கிறார். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பது, பார்வோனிடமிருந்து மீட்டு கொண்டு வருவது மோசேயா தேவனா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நாமலா தேவனா என்று பார்த்தோம். தேவன் தான். நம்முடைய பாகத்தை நாம செய்தோம், தேவன் அவருடைய பாகத்தை அவரு செய்துட்டாரு. இப்போ மோசே அவருடைய பாகத்தை செய்கிறாரு, தேவன் அவருடைய பாகத்தை செய்கிறாரு. எப்போதுமே முதலாவது தேவன் தான் இருக்கார். நாம் பெருமை பாராட்டுவதற்கோ மேன்மையாய் பேசுவதற்கோ நமக்கு இடமில்லாமல் எப்பொழுதுமே இருக்கும். நம்முடைய வேலைகளுக்கு தக்கதான கூலிகளை தேவன் தருவார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7-10 வரைக்கும் என்ன கேள்வி கேட்டோம் என்றால், இஸ்ரவேலரை பார்வோனிலிருந்து மீட்டது மோசேயா தேவனா? மோசையினே சொல்லியிருந்தா கூட தேவன் இல்லாமல் மோசையை மீட்க முடியாது. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் சனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் அப்படின்னு சொல்றார். அதை அறிந்திருக்கிறார். அவங்கள் உபத்திரவத்தை பார்த்திருக்கிறார், கூக்குரலை கேட்டிருக்கிறார், அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறார். அவர்களை விடுதலையாக்க அவர் இறங்கியும் இருக்கிறார். அதனுடைய அர்த்தமாவது தேவனே நேரே இந்த பூமியில வந்துட்டாரு அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவருடைய செய்கைகள் இங்கே இருக்கிறது. யாத்ராகமம் 3:9-10 இப்போதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது.
ஓ, தேவன் வானத்தில் இருக்காரு, நம்ம கூப்பிட்டா கேட்குதான்னா கேட்குதா, வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன்னு சொல்றார். நீ இஸ்ரவேல் புத்தராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். அப்போ இஸ்ரவேலரை பார்வோனிடமிருந்து மீட்பது மோசேயா தேவனா என்றால் தேவன் தான் மோசேயை அழைக்கிறார். பார்வோன் இஸ்ரவேலை ஏன் அனுப்பாமல் தன்னிடம் வைத்துக் கொள்ள கடினமாகிறார்? நிறைய காரியங்கள் இருக்குதுங்க. அவங்க புறப்படும் போது புருஷர்கள் ஏறக்குறைய 6 லட்சம் பேர் இருந்தாங்க. 6 லட்சம் அடிமைகள் ஒரு நாட்டுக்கு உழைக்கும் போது அது எவ்வளவு அவங்களுக்கு லாபமான காரியங்கள் பாருங்கள். அவர்கள் நாட்டில் இருக்கிற மக்கள் வேலை செய்கிறாங்களையோ அல்லது செய்யலையோ, அது தனிப்பட்டவர்கள் இருக்கட்டும், தனக்கு வேலை செய்யக்கூடிய அடிமைகள் கூலி இல்லாமல் வேலை செய்வதற்கு தேசத்திற்கு அதிக வருமானத்தை கொடுக்க உழைக்கும் அடிமைகளாக இருக்கிறார்கள். பாருங்கள், அவங்க மூலமாக எத்தனையோ வேலைகள் நடந்திருக்கிறது, எத்தனையோ வரவுகள் வருகிறது. அவர்களை வைத்து எத்தனை விதமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கடைசி வரைக்கும் விடவே மாட்டேன்ட்டான். சுயநலம் பாருங்க, அவனுக்கு ஏது பொது நலம், அவனுக்கு அது தேவனுக்கான வேலைகள் அவனுக்கு கிடையாது. ஆனாலும் அவன் இஸ்ரவேலை அனுப்பாததற்கான திரும்ப திரும்ப கடினமாகிறதுக்கான காரணம், தேசம் 6 லட்சம் புருஷர்கள் இருக்காங்க வேலை செய்யறதுக்கு, மொத்த பேரும் அடிமைகள். அவங்கள ஒத்தி எவ்வளவு பெரிய செழிப்பான காரியங்கள் அங்கே இருக்கிறத பாருங்க. பாருங்க, இப்போ தேவன் சொல்றாரு 5ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 2-4, அனுப்பாவிட்டால் போக விடாதிருந்தால் கொள்ளை நோய் பட்டயம் என்று சொன்ன போதும் அடிமைகளை விட அவனுக்கு மனதில்லை. ஏன்னா அதுதான் வருமானம், அதுதான் செழிப்பு, அதுதான் அவர்கள் இஷ்டம். ஒடுக்குவதற்கு, வேலைகளை வாங்குவதற்கு, அவர்கள் அந்த நாடு செழிப்பாயிருப்பதற்கான அதிக அடிமைகள் இருந்தார்கள். 5:2-4 வரைக்கும் 4 வரைக்கும் வாசிப்போம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார் என்று சொன்னார். நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். அப்பொழுது அவர்கள், எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார், நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பலியிடும்படி போகவிட வேண்டும், போகாதிருந்தால் அவர் கொள்ளை நோயும் பட்டயம் எங்கள் மேல் வரப்பண்ணுவார் என்றார்கள். எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு களைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்று சொன்னாங்க. பாருங்க, இவனுடைய நோக்கம் இந்த அடிமைகளை விடாம வச்சுக்கணுங்கிறது தான் காரணம். தேசம் 6 லட்சம் அடிமைகளால செழிப்பா இருக்கு. பாருங்க, அடிமைகள் அவங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. எதிர்க்கிறதுக்கோ அல்லது வழக்கு போடவோ, இன்றைக்கு மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் இது வச்சுக்கிட்டோ, பாருங்க அதெல்லாம் அங்கே இல்லை. அந்த நாட்களில் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. அவங்க பேசினாலே அடிப்பாங்களே. அவங்க இந்த இஸ்ரவேலின் அடிமைகள் வாய் பேசாதபடி, வார்த்தைகளுக்கு செவிகொடாதபடி எப்படி பயமுண்டாக்குறாங்க பாருங்க. யாத்திராகமம் 5:5-8 வரைக்கும், பின்னும் பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள் மீதியாய் இருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான். அன்றியும் அந்நாளிலே பார்வோன் ஜனங்களின் ஆலோட்டிகளையும் அவள் தலைவரை நோக்கி, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன் போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும், அவர்கள் முன் செய்து கொடுத்த கணக்கின்படியே செங்கல் செய்யும்படி சொல்லுங்கள், நீங்கள் ஒன்றும் குறைக்க வேண்டாம், அவர்கள் சோம்பலாயிருக்கிறார்கள், அதனால் நாங்கள் போய் எங்கள் தேவனுக்கு பலியிடுவோம் என்று கூக்குரலிடுகிறார்கள். அப்போ இவங்க இன்னும் அதிகமாக எப்போ விடுதலை பற்றி பேச ஆரம்பித்தாங்களோ, தேவன் எப்பொழுது துவக்கினாரோ அப்பொழுது இருந்தே உபத்திரவங்களை அதிகமாக அந்த பார்வோன் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். பாருங்கள், இந்த உபத்திரவங்கள் கொடுக்கும் போதும் ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது என்பதை தேவன் கண்டுபிடிக்கிறார். அப்போ ஒரு காரியங்கள் மீட்பதற்கு முன்னதாக இந்த உபத்திரவங்கள் பாருங்க எவ்வளவு அதிகமாச்சுன்னு பாருங்க.
இவங்களுக்கு இனிமேல் வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவங்களே சேர்த்துக்கட்டுன்னு சொன்னாங்க. ஆனாலும் ஏற்கனவே கணக்கின்படி அந்த கணக்கை தான் அவங்க செய்யணும், ஒன்றை குறைக்கக்கூடாது. அவன் நினைச்சா சோம்பலா இருக்காங்கன்னு சொல்லி. அப்போ இந்த நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம மீட்க ஆரம்பித்த காலத்திலிருந்து அதிகமான உபத்திரவங்களை சாத்தான் கொடுத்து கொண்டு வருவான். இஸ்ரவேல் மக்களிடத்திலே தேவனானவர் இவ்விதமான உபத்திரவங்களை கொடுக்கிற பொழுது இன்றைக்கும் நாம் பாவத்திலிருந்து வெளியே வருவதை சாத்தான் விரும்புவது கிடையாது. அவன் அந்த வெளிப்படுத்தல் 12 படிச்சு பார்த்தீங்கன்னா உபத்திரவங்களை மாறி மாறி எவ்வளவு உபத்திரவங்கள் கொடுக்க முடியுமோ அவ்வளவு உபத்திரவங்களை அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உபத்திரவங்கள் எல்லாம் தேவனுடைய அனுமதி இல்லாம நடக்கிறது என்று நாம நினைக்க முடியுமா? அப்படி நினைக்க கூடாது. தேவன் தான் இந்த உபத்திரவங்களை அனுமதித்து கர்த்தரை நோக்கி முறையிட்டு அவளை மீட்பதற்காக திட்டம் வைத்திருக்கிறார். ஆக இது நம்ம ஆரம்பிக்கும் போதே நமக்கு பிரச்சனையா இருக்கு. அந்த எகிப்திலிருந்து வெளியே வரும்போதும் இன்னும் பிரச்சனையா இருக்கு பாருங்க. அதுக்காக நம்ம தோண்டு போய்விட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக அவங்க தோண்டு போனாங்கன்னா அது மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் பாருங்க. அது மாத்திரமல்ல, அவங்க வெளியே புறப்பட்டு வெளியே வரும்போதும் உபத்திரம் இருக்கு. அவங்க கடைசி வரைக்கும் கானான சேர்க்கிற வரைக்கும் உபத்திரம் இருக்கு. இதெல்லாம் நமக்கு இந்த நிழலான பிரமாணம் இன்றைக்கு நிஜமான பிரமாணத்தில் என்ன சொல்லுது பாருங்க. நமக்கும் உபத்திரவம் இருக்கிறது. அது வேறு வகையான உபத்திரவமாக இருக்கலாம், கிறிஸ்துவின் பாடுகளாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே உபத்திரவம் என்ற சொல், பாடுகள் என்ற சொல் மரணம் வரைக்கும் நம்மை தொடரும். ஆனால் இதில் யாரு வீண் பயம் இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய நிலைகளை இழந்து பின்னுக்கு போய்விடுவார்கள். யாரெல்லாம் வாக்கு தத்தங்களையும் தேவனுடைய உடன்படிக்கையை நம்புகிறார்களோ அவர்கள் போய்கொண்டே இருப்பார்கள். நாம் யாரை போல இருக்க விரும்புகிறோம்? ஒடுக்கப்பட்டாலும், பயமுறுத்தப்பட்டாலும், நெருக்கப்பட்டாலும், காலவாய் போன்ற சூடான நிலை நமக்கு தொடர்ந்து இருந்தாலும், பாதிப்படைந்தாலும், நாம் எவ்விதமான சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை நம்பிக்கொண்டிருப்போம். அவர் காக்க வல்லவர். மனிதன் இதற்கான எத்தனையோ வேலைகளை செய்கிறான். புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது மனிதன் எத்தனையோ வெகுமதிகளை கொடுக்கிறான் மனிதனை திருப்புவதற்காக. எத்தனையோ நல்ல காரியங்களை செய்து அவர்களை தங்களுடைய வழியில கொண்டு வர விரும்புகிறார்கள். ஆனாலும் அதிலே நாம் ஏமாந்து போய்விடாமல் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ யாத்திராகமும் 5ஆம் அதிகாரம் 9-14 இஸ்ரவேலின் அடிமைகளுக்கு கூடுதல் பயத்தை எப்படி கொடுத்தாங்க, எவ்வளவு வேலையை சுமத்தினாங்க. அந்த யாத்திராகமும் 5:9-13 வரைக்கும் அந்த மனிதர் மேல் முன்னிலும் அதிகமாக வேலையை சுமத்துங்கள், அவர்கள் கஷ்டப்படட்டும். இப்படி எதையாவது ஒரு சுயாதீனத்தை, சுதந்திரத்தை எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. பயந்து நம்மகிட்ட இருந்துருவாங்களோ அப்படின்ற யோசனை கொடுப்பதற்காக இந்த மாதிரி ஒரு வேலையை பார்வோன் செய்துகிட்டு இருந்தான். வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதீர்கள் என்று கட்டளையிட்டான். தேவன் அழைக்கிறது அவனுக்கு வீண் வார்த்தையா தோணுது இல்லையா? ஒரு பாவத்திலிருந்து விடுதலையாகி வெளியே வர்றது வீண் வார்த்தையா? பாவத்தை தொலைத்து பாவத்தின் நடுவில் இருந்து வெளியே வருவது வீண் வார்த்தையா? பாருங்க, அவங்க பார்வையில் அது வீண் வார்த்தையா இருக்கு. ஆனா தேவனுடைய பார்வையில மதிப்புள்ளதா இருக்கிறது. அங்கிருந்து பாவத்திலிருந்து, பாவமான இடங்களிலிருந்து தேவன் அழைக்க விரும்புகிறார். அப்போ செவி கொடுக்க விடாதுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்போ ஆளோட்டிகளும் தலைவர்களும் புறப்பட்டு போய் அவங்க நம்ம ஏற்கனவே படித்தபடி ஒவ்வொரு வேலையும் செய்யணும், வைக்கோல் கொடுக்க மாட்டோம், செங்கல் குறையக்கூடாது என்று சொல்லி அவங்களே தேடி அந்த வேலையெல்லாம் என்ன செய்தாங்க, செய்து முடிக்க துரிதப்படுத்தினாங்க. பாருங்க 5:13 வாசிக்கிறேன். ஆளோட்டிகள் அவர்களை நோக்கி, வைக்கோல் இருந்த நாளில் செய்தபடியே உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளிலும் செய்து முடியுங்கள் என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள். இதெல்லாம் நாம் சொல்லுவதற்கு காரணம், நாம் பாவத்திலிருந்து வெளியே வரும்போது இந்த விதமான உபத்திரவங்களை நமக்கு அனுமதிப்பாங்க. அன்றைக்கு ஒரு பார்வோன் இருந்தா இன்றைக்கு பார்வோன் இருப்பாங்க. பார்வோனின் சுபாவம் கொண்ட எத்தனை மனிதர்கள் இன்றும் நாம் இருக்கிறோம். அப்ப இப்படி இருக்கிற மக்களிடத்திலே
நாம் உபத்திரவங்களை சகித்துக் கொள்ள வேண்டும். சகித்து நம்முடைய வேலையிலே துரிதமாக இருக்கணும். அவங்க வேலைக்கு துரிதப்படுத்தினாங்கன்னா நாம் மீட்கிற வேலையில துரிதமாக இருந்து தேவனை நெருங்கி செல்கிற வேலையில இருக்கணும். அப்போ அது மாத்திரமல்ல, அவங்க துரிதப்படுத்தினது மாத்திரமல்ல, வேலையில அடிமைகளை அடிச்சாங்க. யாத்திராகமம் 5:14 பார்வோனுடைய ஆலோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவருடைய தலைவர்களை நோக்கி, செங்கல் வேலையில் நீங்கள் முன்பு செய்தது போல நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். இதெல்லாம் பயமுறுத்தல். அங்க போனா அது என்ன ஆகுமோ, நீங்கள் பயங்கரமான சூழ்நிலை சந்திப்பீங்க, நீங்க மோசமான சூழ்நிலைக்கு இருப்பீங்கன்னு சொல்லி எத்தனையோ காரியங்களை இங்க மனுஷங்க சொல்றது போல இந்த பார்வோன் வேலைக்காரங்க அவங்களை அடிச்சு பயமுறுத்த பார்த்தாங்க. யாத்திராகமம் 1:13-14 தேவனுடைய உதவி கிடைத்தும் பார்வோனின் இருதயம் அவர்களை அனுப்ப பிரியமில்லாதிருந்ததையே, அவங்க எகிப்தியர் இஸ்ரவேல் புத்தரை கொடுமையாய் வேலை வாங்கணும், அவ்வளவுதான், அவங்க வேலை அவங்களுக்கு நடக்கணும், நமக்கு அடிமைகள் சிக்கிவிட்டார்கள், நம்முடைய வேலைகள் நாம் பார்த்துக்கலாம், இந்த அடிமைகள் நமக்காக வேலை செய்து கொண்டே இருப்பார்கள் சொல்லி கொடுமையா வேலை வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த அடிமைகளுடைய இருதயத்தை எந்த அளவுக்கு கசப்பாக்குனாங்க. சுயாதீனம் இல்லை, அவங்க விரும்புறதை செய்ய முடியாது, அவங்க விரும்புறதை பேச முடியாது, எதுவும் கேட்க முடியாது. பாருங்க, என்ன வேணாலும் அவங்க எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் அவள் எந்த நேரத்திலையும் வேலை செய்யணும். ஆக சுயாதீனமும் அவங்களுக்கு இருக்காது. அதனால அவங்களுடைய ஜீவன் அவங்களுக்கு எப்படி போச்சு? யாத்திராகமம் 1:14 சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அப்படின்னா அவர்கள் ஏன் நாம் இருக்க வேண்டும்? இந்த அளவிற்கு நாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு அந்த அளவுக்கு கசப்பா போச்சு. உயிர் வாழ்வதே அவங்களுக்கு வேணா என்கிற தோணுகிற அளவுக்கு போச்சு. இந்த அளவுக்கு நம்ம பாவத்திலிருந்து வெளியே மீள நினைக்கும் பொழுதும், மீண்டு வந்த போதும், தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் போதும் இந்த விதமான கசப்பாக்கக்கூடிய மனிதர்கள் இன்றும் இருப்பார்கள். தேவனுடைய அன்பான பிள்ளைகளே, அந்த கசப்பு நமக்கு ஒரு பொருட்டல்ல. ஏன் பொருட்டல்ல? எவ்வளவு கசப்பாக்கினாலும் எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் யார் வாக்குத்தத்தங்களை நம்புகிறார்களோ, யார் தேவன் எனக்கு உதவியா இருக்க நம்புகிறார்களோ அவர்களை அவர் மீட்டுக் கொண்டுதான் வருகிறார். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளையும் அவங்க கொடுமையாக நடத்தினாங்க. அதை பற்றி நமக்கு பாடுகள், அழுத்தங்கள் அனலாக இருக்கும். சூடான ஒரு சூழ்நிலை, ஒரு ஷார்ப்பான ஒரு நேரம், பயங்கரமான ஒரு நேரம். ஆனால் இதெல்லாம் அவங்க தேவன்கிட்ட முறையிட்டாங்க. ஆனால் இஸ்ரவேலர்களை பார்வோன் எப்பொழுது அனுப்புவான்? எப்படி அனுப்புவான்? தேவன் அவனை குறித்து என்ன சொன்னார்? யாத்திராகமம் 3:19-22 ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டாலொழிய உங்களை போக விடான் என்று நான் அறிவேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா எப்படியாவது தேவனுடைய வல்லமையை பார்த்தா மட்டும்தான் உங்களை போக விடுவான். அதுவும் போல அவன் துரத்தி விடுவான் தான் கடைசியில் சொல்றாரு. மனப்பூர்வமாக அவன் செய்யறதில்லை. அவங்க இருந்த ஆபத்து வந்துடும், இதுக்கு மேல பொல்லாப்பு நேர்ந்துடும் என்ற பயத்துல தான் அவன் கடைசியில் அனுப்பினான். பயந்துட்டான். அதை நாம் பார்ப்போம். அப்போ 3:20 யாத்திராகமோ, ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன், அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான் என்று சொன்னான். இப்போ முதல் தேவனானவர் செய்யும்போது சாதாரண தவளைகள், வண்டுகள், பேன்கள், வெட்டுக்கிளிகள், பேன், இந்த மாதிரி கல்மலை, இது போன்ற காரியங்களை தான் செய்கிறார். சொல்லி சொல்லி பார்த்தாரு, அவன் கேட்கல. ஆனால் கடைசியில் தேவன் எங்கே கை வச்சாருங்க? இஸ்ரவேலின் பிள்ளைகள் தவிர எகிப்தின் தலைப்பிள்ளைகள் அனைத்தில் மேலும், அடிமையாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் ஏழையிலிருந்து ராஜ வீட்டு வரைக்கும் பிள்ளைகளை கை வச்சிட்டாரு. இது நமக்கு ஒரு பயமான சூழ்நிலையா இல்லையா? பார்வோனை போல நாம் கடுமையானவர்களாய் நடந்து கொண்டிருந்தால் நாம் இதை யோசிக்க வேண்டாமா? ஒருவேளை இன்றைக்கு நடக்காம கூட போகலாம். ஆனால் இதெல்லாம் எதுக்கு எழுதப்பட்டிருக்கிறது? தேவனுடைய செயல் எப்படி இருக்கிறது? ஆரம்பத்திலே தலைப்பிள்ளைகளை போய் கை வைக்கல. அவர் படிப்படியாக உணர்ந்து கொள்ளும்படியாக
வழிகளை சிந்திக்கும்படியாக செய்தார். அப்ப இஸ்ரவேலுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்ட மக்களுக்கு திடீர்னு ஓடுனா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே இல்லையா? தேவன் அப்படி கைவிடுவாரா? அப்படி நம்ம நினைக்கலாமா? ஐயோ, நான் இவ்வளவு காலமா அடிமையாக இங்க இருந்தேனே, எனக்கு சுயாதீனமற்று இருந்தேனே, வேலையை இழந்திருந்தேனே, எத்தனையோ காரியங்கள் என்னுடைய குறைகளை சொல்ல முடியாத காலங்களாக இருந்ததே, நான் இப்பொழுது போகும்போது வெறுமையாய் போக முடியுமா? யாத்ராகமம் 3:21-22. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. 22. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாளிடத்தில் தன் தன் வீட்டில் தங்களிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குங்கள், அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்று சொன்னார். இப்போ தேவன் தயவு கிடைக்க பண்றாரு. ஆனா இவங்க பாகத்தில் என்ன வேலை செய்யணும்? கேட்கணும். ஏன் கேட்காம அவங்களே கொடுத்தா என்ன? பாருங்க தேவனுடைய விதிமுறைகள்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அப்போ தேவன் தயவு கிடைக்க பண்ணுகிறார், கேட்டாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. இப்போ பாருங்க அது அப்படி நடந்துதான் பார்ப்போம். யாத்ராகமம் 12:35-37 வரைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு தேவன் தயவு கிடைக்க பண்ணின போதும் இஸ்ரவேலர்கள் கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? 12:35-37 வரைக்கும் மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். பாருங்க, நம்ம சந்தேகப்படாம கேட்கணும். தேவன் கேட்க சொன்னா நம்ம கேட்கணும். கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ கிடையாது, கொடுத்தே ஆவாங்க. ஏனென்றால் தேவன் தயவு கிடைக்க பண்ணுகிறார். அப்ப தேவன் தயவை கிடைக்க பண்ணும் போது கேட்டது கண்டிப்பாக இருதயத்தை சம்மதிக்க பண்ணி கொடுக்கும்படி செய்வார். அப்ப தேவன் தயவு கிடைக்க பண்ணார்னா அவங்க இருதயத்தில் கொடுக்கும்படி ஒரு கட்டளை இருக்கிறது. யாத்ராகமம் 12:36 கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அப்ப இஸ்ரவேல் புத்திரர் ராம்சேஸை விட்டு கால்நடையா பிரயாணம் பண்ணி சுக்கோத்துக்கு போனாங்க. அவங்க பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷரா இருந்தாங்க. அப்ப தேவன் அவரை நம்புகிற பிள்ளைகளை வெறுமையா அனுப்பினாரா? இல்லையே. கேட்காம வாய மூட்டி இருந்தா அதை கிடைக்குமா? இல்லையே. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். ஆனால் அப்படி இருக்கிற பொழுதும் அவர்கள் தொடர் உபத்திரவத்தை கொடுத்தார்கள். யாத்ராகமம் 5:23 நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்றான். பாருங்க, அப்போ என்றைக்கு விடுதலை என்று பேசினாங்களோ, மீட்பு என்று பேசினாங்களோ, அன்றையிலிருந்து அதிகமான உபத்திரவங்கள் இருக்கிறது. பயந்து போகணுமா? தேவையில்லை. நம்பிக்கையாய் இருக்கிற மக்களை தேவன் விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உபத்திரவங்களை கண்டு துவண்டு விடுகிற பிள்ளைகள் நாம் அல்ல. தேவன் காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய உபத்திரவத்தை நாம் பட வேண்டும். தேவனுக்கு செவி கொடுக்க கூடாதபடி மனமடிவும் கொடுமையான வேலையும் கொடுத்தாங்க. பாருங்க, அவங்க என்ன செய்றாங்கன்னா அது சிந்திக்க முடியாதபடி தொடர்ந்து நெருங்கிக்கிட்டே இருக்காங்க. யாத்ராகமம் 6:9 இந்த பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னான், அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாம போயிட்டாங்க. அப்போ மனிதங்களா இருக்கிற நாமோ இவ்வளவு பெரிய கொடுமையான மனமடிவின கொடுமை வேலையிலையும் மோசையே சில நேரங்களில் புலம்ப ஆரம்பிச்சிட்டார், மனம்பதறி பேசிட்டார். இப்போ மனிதர்களாகி நாம கூட சில நேரங்களில் மனமடிவாக அந்த மனமடிவினால இந்த மாதிரி மறக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் நாம் தெளிவடைய வேண்டிய அவசியம் இருக்கிறது. சரி, எவ்வளவு காலம்தான் இவங்க தொடர்ந்து கோபத்தில் இருப்பான்? ஐயோ முடியாதே அப்படின்னு நினைக்கலாமா? அது நம்முடைய அவிசுவாசம். இவன் பயங்கரமான மனிதனா இருக்கானே, தொடர்ந்து எதையாவது ஒரு உபத்திரவத்தை கொடுத்து கொண்டே இருக்கானே, எப்படியாவது ராத்திரி முழுதும் யோசித்து இந்த உபத்திரவத்தை யோசித்து காலையில் விடிந்த உடனே கொடுக்கிறானே அப்படி நம்ம யோசிக்க முடியுமா? பாருங்க, பொல்லாத மனுஷங்க அப்படிதான் யோசிக்கிறாங்கன்னு வேதவசனம் சொல்லுது. இரவுல தூங்காம அந்த யோசனை பண்ணி விடிய கற்கள் நிறைவேற்றுறாங்களாமா. பாருங்க, இப்படி அவங்க எவ்வளவு பெரிய யோசனை யோசிச்சு இந்த மக்களை எப்படியாவது விடக்கூடாது என்ற வேலையை வாங்கினாங்க. அப்படி இருந்தவொன்னு நம்ம பயந்துருவோமா? ஐயோ இந்த மனுஷன்ட்ட முடியாது அப்படின்னு நினைக்க முடியுமா? நம்ம அவிசுவாசத்துக்கு நாம
இடம் கொடுக்கக்கூடாது. ஏன் இப்படி? நம்முடைய நம்பிக்கையை பாருங்க. சங்கீதம் 76:10, தேவனை நம்பி இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக பார்வோனின் மிஞ்சும் கோபத்தை அடக்க யார் வல்லவருங்க? சங்கீதம் 76:10, மனுஷனுடைய கோபம் உமது மகிமை விளங்க பண்ணும். பாருங்க, பார்வோன் கோபப்பட அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் தேவனுடைய மகிமையும் வெளிப்பட்டு கொண்டே வந்தது. ஆனா அவன் அதிகமான கோபப்படும் போது அடக்குனாரா? அடக்கலையா? நாம ஏன் அதுக்காக பயப்படணும்? தேவன் அந்த கோபத்தை அடக்க வல்லவர். நான் கடினமாக இருப்பேன் என்று நான் நினைத்தால் அது என்னுடைய பாகம். ஆனா தேவன் என்னுடைய கோபத்தை அடக்க முடியுமா? முடியாதா? மிஞ்சும் கோபத்தை அடக்குவார். செயல்பாட்டை துவைக்கினவர், முடிக்க வல்லவர். மனிதன் அவனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறான். அப்ப தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த மனிதனை அவர் அடக்க முடியாதா? அப்ப தொடர்ந்து அவர் கோபமாவே இருப்பாரா? தொடர்ந்து கடினமாவே இருப்பாரா? நீ எப்படி வேணா இருந்துருப்போ, ஆனா நான் என்ன செய்வேன்னா, நான் உன்னை அடக்குவேன்றாரு. நான் சில வேலை வரைக்கும் செஞ்சிருவேன், செஞ்சுட்டு உன்னைய மிஞ்சும் கோபத்தை நான் அடக்குவேன்றார். அப்போ அப்படி அடக்கும் போது என்ன நடக்கும்? வெறுப்பாய் போயிடும். வெறுப்பாய் என்ன செய்வான் பார்வோன்? யாத்திராகமம் 6:1-3 இஸ்ரவேலை போகவிட மாட்டேன், அனுப்ப மாட்டேன் என்பவனை என்ன செய்யும்படி செய்தார்? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய். பலத்த கையை கண்டு அவர்களை போகவிட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான்னு சொன்னார். மனப்பூர்வமா துரத்தி விட்டானா? இல்ல போங்க போங்க அப்படி சொன்னானா? இல்ல தேவனை ஆராதிங்க அப்படி சொன்னானா? பாருங்க, அவன் பயந்துட்டான். தலைப்பிள்ளை சங்காரம். கடைசியில நிறைய காரியங்களை செஞ்சுக்கிட்டே வந்தார். பூமிக்குரிய பொருட்கள் மூலமாக, பூமிக்குரிய சிருஷ்டிப்பின் மூலமாக. கடைசியில எங்கே வச்சிட்டாருங்க? அவர் சிருஷ்டித்த, அவர் கொடுத்த தலைப்பிள்ளைகளை வீடுகளிலே அவர் பயங்கரமான ஓலம், எல்லாரும் ஓலம். யாருக்கு போய் அழுவாங்க? அப்போ இந்த விதமான காரியங்களை அடக்குவாரா? அடக்க மாட்டாரா? பாருங்க, அப்பவும் திருந்தல. ஆனா பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான். இதெல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அவர் சொல்றார்? ஒரு வார்த்தையை யாத்திராகமம் 6:2-3 மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா. இந்த வார்த்தை சொன்ன பிற்பாடு சொல்றாரு, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லைன்னு சொன்னார். இப்ப என்ன நடக்கும் உங்களுக்கு? பாருங்க, அப்படியானால் தேவன் இடத்திலே நாம் நம்பிக்கையா இருக்கிற நாம் இந்த கோபத்தை பார்த்து, இருதய கடினத்தை பார்த்து, முழுதும் யோசித்து பிறகு பொல்லாப்பை நிறைவேற்றுகிற மனிதர்களை பார்த்து நாம ஏன் பயப்படணும்? பலமான விசுவாசத்தை பின்பற்றுகிற பிள்ளைகளை கவனிக்கணும். நாம இந்த மாதிரி மக்களை பின்பற்றி கொண்டிருந்த மோசையை பார்க்கணும், யோசுவா காலேபை பார்க்கணும். இந்த மாதிரி மக்கள் சேர்ந்தாங்களா சேரலையா? கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை அவர் காப்பாற்றியே தீர்வார். அவருக்கு தேவைகளையும் கொடுப்பார், எல்லா காரியங்களையும் கவனிப்பார். அப்போ யாத்திராகமம் 8:32 பார்வோன் தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்காக தேவன் செய்கிற கிரிகளை குறித்து என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு வார்த்தையை நாம் படிப்போம். நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. யாத்திராகமம் 12:33 எகிப்தியர் நாங்கள் எல்லோரும் மன்னிக்கவும். யாத்திராகமம் 7:23 பார்வோன் இதையும் சிந்தியாமல் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். ஒரு வார்த்தையை பார்க்குறீங்களா? சிந்தியாமல். நம்முடைய வழிகள் இப்படி சரியா இருந்ததே, ஏன் இப்படி நடக்கிறது என்று சிந்திக்க வேண்டும். பிழையாம், நான் சரியாய்த்தான் போய் கொண்டிருந்தேன், கழுது ஏன் இப்படி போகிறது என்று சிந்திக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் என்னுடைய காரியங்கள் எல்லாம் நலமாய் தான் நடந்து கொண்டிருந்தது. ஆகாயத்திற்கு ரசத்திலே வழிகளை சிந்திக்க வேண்டும். எபிரேய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வழிகளை சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் பார்வோன் பிரதானமான 600 ரதங்கள். ஏன் இந்த உருளைகள் கலருகிறது? ஏன் திரும்ப திரும்ப நம்ம அதை மாட்டிக்கொண்டே போகிறோம்? எப்படி இது கலருகிறது? சிந்திக்க வேண்டும். இப்படி சிந்திக்காத முரட்டாட்ட இருதய கடினம் உள்ள மனிதர்களை மிஞ்சும் கோபத்தை தேவன் அடக்க வல்லவராயிருக்கிறார். யாராயிருந்தால் தேவனுக்கு முகத்தை மதிப்பவர் அல்ல. யார் இப்படி பொல்லாத காரியத்தில் கடினமாக இருக்கிறார்களோ, தேவனுடைய சட்டங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்களோ, நிச்சயமாகவே அவர்கள் அடக்குவார். அப்ப தேவன் தம்முடைய செயலை நிறைவேற்றி கொண்டே இருப்பார். இதெல்லாம் அவங்க தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி மட்டுதாக சொல்றாரு? யாத்திராகமம் 13:14-15 பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால்
நீ அவனை நோக்கி, கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டிருக்கும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீட்டு வரைக்கும் உண்டாயிருந்த முதற் பெயர்கள் யாவையும் கொன்று போட்டார். ஆகையால் கற்பந்திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளின் முதற் பேரணத்தையும் மீட்டுக் கொள்கிறேன். அதை சொல்லணும். தலைப்பிள்ளைகளை மிருக ஜீவன்கள் தலையிட்டு வரைக்கும் எல்லாத்தையும் கொன்று போட்டார். அப்ப தேவனால் முடியுமா? முடியும். நாம ஏன் பயப்படுறோம்? வீண் பயம். அழுத்தம் இருக்கலாம், அனல் காற்று இருக்கலாம், அனலாக இருக்கலாம், காலவாய் போன்று இருக்கலாம், இருப்பு காலவாய் போன்று இருக்கலாம். எப்பொழுது இருப்பு காலவாயில் அனல் இருக்காதா? இருக்கும். இந்த வாழ்க்கை தேவன் நமக்கு காப்பாற்ற இன்றைக்கு சொல்லுகிறார். நான் 1 கொரிந்தியர் 10:13 திராணிக்கு மேலாக இடம் கொடுக்க மாட்டேன். ஏன் பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? மனிதர்களுடைய மிரட்டுதலுக்கும் ஒடுக்குதலுக்கும் பயப்பட வேண்டாம். அதே நேரத்தில் மனிதனுடைய வெகுமதிகளை வாங்கி ஏமாந்து விடாதீர்கள். மனிதன் நாம் பாவத்திலிருந்து வெளியே வருவதை விடாமல் வெகுமதிகளை கொடுப்பான். பாருங்க, நல்ல நோக்கத்திற்கு கொடுத்தா நல்லது என்று நான் கண்டிப்பாக சொல்றேன். ஆனால் தீய நோக்கத்திற்கு நாம் வெகுமதிகள் அளிக்கிற பொழுது நாம் ஏமாந்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த பார்வோன் போன்ற மனிதர்களை நினைத்து நீங்கள் பயமடைய வேண்டாம், கலக்கமடைய வேண்டாம். என்றைக்கு மீட்க ஆரம்பித்த காலங்கள் தொடங்கி கடைசி வரைக்கும் உபத்திரவங்களுக்குத்தான் செய்யும். அதை சகித்துக் கொள்ளுவோம். தேவன் நம்மை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். செபிப்போமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நிழலான பிரமாணத்திலிருந்து மேன்மையான காரியங்களை கற்றுக்கொண்டோம். பிதாவே, இந்த உபத்திரவம் தொடர்ந்து எங்களுக்கு வாழ்நாளில் இன்றும் இருக்கும். பிதாவே, அன்றைக்கு பார்வோனை போன்ற ஒடுக்கக்கூடிய மக்கள் இன்றும் இருக்கிறார்கள். எங்களுக்கு உபத்திரவங்களை அளிக்க நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறீர். மீட்கவும் வல்லமையுள்ள தேவன். இதை கடைசி வரை சகித்துக் கொள்ள உதவி செய்யும். இப்படிப்பட்ட மக்களாய் நாங்கள் இருப்போம் என்றால் சிந்தித்து எங்களுடைய காரியங்களை கைவிட்டு மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிதாவே, இப்படிப்பட்ட உபத்திரவத்தில் சிக்கியிருக்கிற மக்களை நீர் மீட்டெடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களை நீர் காப்பாற்றும், தேவைகளை சந்தித்தருளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.